உணவுக்கு அளிக்கப்படும் மரியாதை அவை வைக்கப்படும் பாத்திரங்களுக்கும் அளிக்கப்படுவது வழக்கம். பாத்திரங்கள் தயாரிப்புக்கு பெயர் போன திருப்பூர் மாவட்டத்தில் அத்தொழில் முற்றிலுமாக நலிவடைந்து வருகிறது. இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்ப்போம். திருப்பூர், கோவை மாவட்டங்களில் பனியன் தொழில் வளர்ச்சியடைவதற்கு முன்பே பாத்திர தொழில் கொடிகட்டி பறந்திருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்தில் அனுப்பர்பாளையம், அம்மாபாளையம், அங்கேரிபாளையம் ஆகிய பகுதிகள் பாத்திரம் தயாரிப்பு தொழிலில் சிறந்து விளங்கின. இங்கு சுமார் 2000க்கு மேற்பட்ட பாத்திர தயாரிப்பு பட்டறைகள் இருந்தன. எவர் சில்வர், பித்தளை, செம்பு என நாள்தோறும் 50 லட்சம் வரையில் பாத்திரங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வந்தன. ஆனால் இப்போது நிலைமையோ தலைகீழ். எங்கள் பாத்திர தொழில் நாளுக்கு நாள் அப்படியே தேஞ்சு போய் இன்னைக்கு ஒரு 4,000 தொழிலாளிகள், கிட்டத்தட்ட 50-60,000 தொழிலாளி, 1 லட்சம் தொழிலாளி இருந்த இடத்துல இன்னைக்கு 4,000 தொழிலாளி, 5,000 தொழிலாளி தான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாகவே இருக்கிறோம். எங்களுக்கு பேங்க் லோனோ இல்லை மற்ற அரசு சார்ந்த உதவிகளோ எதுவுமே எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. பேங்க்கில் நாங்கள் லோன் கேட்டாலும் எங்கள் பாத்திர தொழிலாம் லோனே கொடுக்க மாட்டேங்கிறோம். என்ன காரணம்னு எங்களுக்கும் தெரியல. திருப்பூரை சுற்றியுள்ள பகுதிகளில் வெகு வேகமாக வளர்ந்து வந்த பனியன் தொழில் பாத்திர தொழிலின் வீழ்ச்சிக்கு காரணமாக சொல்லப்பட்டாலும் இந்த தொழில் மீது இளம் தலைமுறையினர் ஆர்வம் காட்டாததே காரணம் என்றும் கூறப்படுகிறது. பாதுகாப்பு இல்லாத காரணத்தாலும் உழைப்புக்கு ஏற்ற பலன் இல்லாமல் போனதாலும் அவர்கள் வெவ்வேறு தொழிலை நோக்கி சென்று விட்டதாக தற்போது இந்த தொழிலை செய்து வரும் தொழிலாளர்கள் தெரிவிக்கிறார்கள். மேலும் பிளாஸ்டிக் பொருட்களின் வளர்ச்சி பாத்திரத்தின் தேவைகளை முற்றிலுமாகவே குறைத்து விட்டதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். வங்கிகளில் கூட பாத்திர தொழில் செய்வதற்கு எந்தவிதமான கடன்களும் வழங்குவதில்லை என வேதனை தெரிவிக்கும் தொழிலாளர்கள் தங்களுக்கு கடன்களை வழங்க அனைத்து வங்கிகளும் முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இதை அடிப்படைன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வேலை கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே அந்த பக்கம் போய் பார்த்தோம்னா பாலிஷ் வேலை, அந்த தொழிலாளிக்கு ஆசிட்டு மற்ற அந்த புகை, துணி புகை, இதெல்லாம் சேர அந்த தொழிலாளி. அப்போ அந்த தொழிலாளிக்கு கடைசி காலத்தில் என்ன கிடைக்கும்னா உண்மை அரசு நலவாரியமோ அல்லது மக்கள் எந்த பயனும் கிடையாது தொழிலை பொறுத்தளவு. ஒரு காலத்தில் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வந்த பாத்திர தொழிலுக்கு புத்துயிர் அளிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாத்திர தொழிலாளர்கள் வலியுறுத்துகிறார்கள். கதிர்வேல், நியூஸ் 7 தமிழ், திருப்பூர்.